राधे कृष्णा। जय बोलो सद्गुरुनाथ भगवान की जय। मातृदेवो भव पितृदेवो भव, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இன்னைக்கு இந்த உடம்போட நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா முக்கியமான காரணம் என்னுடைய அம்மாவும் அப்பாவும். இன்றைக்கி உலகம் முழுக்க பல பேர் என்ன அன்பு மழையில் அப்படியே மூழ்கடிச்சிருக்கேள் அப்படின்னா காரணம் என்னுடைய குருஜி அம்மாவும் குருஜி அப்பாவும். அன்புக்கு பலவிதமான பரிமாணங்கள் உண்டு. அந்த எல்லா விதமான பரிமாணங்களையும் நான் ரொம்ப அழகாக அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் இப்போ இமயமலையில் இருக்கேன். இன்றைக்கி மார்னிங் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய திமர்செயின் சிவன், அதாவது சோட்டா அமர்நாத்னு சொல்லுவாள், அந்த பனிலிங்கம். இப்போ நாங்கள் போக பனி இல்லை, ஆனால் மார்ச் ஏப்ரலில் பனிலிங்கம் இருந்தது. அவரை தரிசனம் பண்ண ஒரு கிலோமீட்டர் ட்ரெக்கிங்லாம் பண்ணி சாயங்காலம் பவிஷ்ய நாராயணன் பஞ்சபத்ரிகளில் ஒருத்தரான பவிஷ்ய பத்ரியும் சேவிச்சுட்டு இப்போ உட்காந்துட்டுருக்கேன். ஸோ ரேஞ்ச் கிடையாது, ஆனால் அந்த ரேஞ்ச் கிடைக்கிற நேரத்தில் பார்த்தா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், பர்சனல் மெசேஜஸ், பலவிதமான அன்பு மழை. இந்த அன்பு மழைக்கெல்லாம் பகவான் இடத்துல நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் நன்னா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட ஜோராக நன்னா இருங்கோ. உங்கள் மூதாதையர்கள் எல்லாம் சத்கதி அடையட்டும். உங்கள் ஆயுசு முழுக்க நிம்மதியாக இருங்கோ. உங்கள் எதிர்கால சந்ததியும் சௌக்கியமாக சந்தோஷமாக திருப்தியாக ஜம்முன்னு இருக்கட்டும். இன்றைக்கி நான் பவிஷ்ய நாராயணனை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஃப்யூச்சர் நாராயணவர் தான். ஸோ உங்கள் குழந்தைகளை பற்றியோ உங்களை பற்றியோ எதிர்கால பாரத பூமியை பற்றியோ எதிர்கால இந்து சமுதாயத்தை பற்றியோ ஒரு கவலை வேண்டாம். இன்றைக்கி எல்லாருக்காகவும் தான் அந்த பவிஷ்ய நாராயணத்தில் பிரார்த்தனை பண்ணேன். பவிஷ்யா அப்படின்னா ஃப்யூச்சர்னு அர்த்தம். எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சமான ஒரு கோவில். ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் உண்டு இல்லையா. பகவான் சொல்கிறான், நீ எந்த ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படுறியோ அந்த ஃப்யூச்சரில் உனக்கு முன்னாடி நான் அங்கே உட்காந்துட்டுருக்கேன். ஐ எம் தேர் ஃபார் யூ. அதனால் இன்றைக்கி அந்த பவிஷ்ய நாராயணனை நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ ஒரு ரூமுக்கு ரெடி ஆகிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரும் நன்னாதான் இருந்தீர்கள், நன்றாகத்தான் இருக்கிறீர்கள், நன்றாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய அத்தனை அன்புக்கும் ரொம்ப சந்தோஷம். பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை. எல்லாரும் சௌக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் இருக்கிறது ஜோஷி மட்டில். என் பின்னாடி மலையில் பார்த்தேன்னா ஒரு ஸ்லீப்பிங் பியூட்டின்னு சொல்லி தேவியினுடைய ஸ்வரூபமாக வர்ணிக்கப்படுறது. இந்த ஜோஷி மட்டில் தான் ஆதிசங்கரர் தபஸ் பண்ணார். அவருக்கு சிவபெருமான் ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்தார். இங்கே தான் ஜோரா ஒரு சாலக்கிராம நரசிம்மர் இருக்கார். தோட்டகாச்சாரியார் தோட்டகாஷ்டகம் பாடினதும் இங்கே தான், அவர் தபஸ் பண்ணதும் இங்கே தான். அப்படிப்பட்ட ஜோஷி மட்டிலிருந்து உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், அன்புகளும். ராதே கிருஷ்ணா.